சந்திராஷ்டம தினம் என்பது உங்களுக்கு முடிஞ்சது 9வது ராசியில இருக்கு. இந்த காலகட்டம் என்பது கொஞ்சம் சிறப்பானது தான். என்ன காரணம்னா, சில சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லணும். முக்கியமா திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள், ரொம்ப நாளா ஒரு நன்மைகள் நடக்காம இருந்ததெல்லாம் தீர்ந்து நடப்பது, வெளிநாடு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் பொழுது அதற்கான ஒரு நேரங்காலம் கூடி வருவது, காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக இது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தனவரவு, காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள், மன நிறைவை தரக்கூடிய நல்ல சம்பவங்கள்லாம் நிகழும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு ஏமாற்றங்கள் நிகழலாம். சில நேரங்களில் நமக்கு அளவுக்கு மீறிய சில வேலைகள் நமக்கு வைப்பதால் அதுவே ஒரு தொந்தரவாக அமைந்து விடலாம். நிதான போக்கையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாகவே இது அமையும். எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலையும், சில நேரங்களில் வெளிநாடு போன்ற பயணங்களுக்கு அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய தினம்னு எடுத்துக்கலாம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம தினத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ஏமாற்றங்களோ சில பாதிப்புகளோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த சமாச்சாரங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் நம்மளே அதிகப்படியான உரிமை எடுத்துக்கொண்டு சில பேசக்கூடிய காலகட்டத்தில் அதனால சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ரொம்ப நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். ரோஹிணி நட்சத்திரங்களுக்கு மனக்குழப்பங்கள் எல்லாம் அகன்று நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் சிறப்பான தினமாக இருக்கும். மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அவசரமாக நீங்கள் செயல்படும் பொழுது உங்களையும் மீறி சில தடைகளும் சில எதிர்பாராத விதமாக சில ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையுடன் நிதானத்தோடும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆட ஆபரணங்கள் சேர்க்கை, சில நூதனமான விஷயங்களில் ஈடுபடுவது, புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், காதல் என்பது மலரக்கூடிய வாய்ப்புகள் போன்ற சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், எதிர்பாராத சந்தோஷங்கள், அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சமாதான போக்குடன் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத விதமாக நல்ல நன்மைகளும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கவனப்பெசகால் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டி வரும். சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுறது, பிரச்சனைகள் ஏற்படுவது, இதெல்லாம் வருவதற்கு அந்த செய்திகள் வந்து சேருவது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம். சில நேரங்களில் நீங்க என்ன எச்சரிக்கையாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்தால் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது.
அடுத்து வருது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போட்டிகளில் வெற்றி பெற்று நல்ல ஒரு நன்மைகளான நல்ல விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவுத்திறமையாலும் கடினமான முயற்சியாலும் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய நல்ல சூழல் தென்படுகிறது. குறிப்பா நீங்க இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நல்ல லாபங்கள் வந்து சேர்வது, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைவது போன்ற நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல், திருமணம் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அளவான பேச்சுக்கள் வேண்டும். சில நேரங்களில் அளவுக்கு மீறி நீங்கள் பேசுவதாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து விடலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது நல்லபடியா நடந்து அது வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான தினம். நீங்க திடீர்னு டிசைட் பண்ணி ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, இல்ல புதிய கார் போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கு, இல்ல சில நூதனமான வழிகளில் ஈடுபடுவதற்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். இருந்தாலும் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும்போது நல்ல தினமாகவே இது அமையக்கூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். குறிப்பா தந்தையாருடைய விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் சில துணுக்குச் செய்திகள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில வரக்கூடிய சில செய்திகள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு புதிய பாதையை திறந்துவிடக்கூடிய அளவிலையும் சிறப்பாக அமையும்ன்றதை நம்பலாம். இந்த ராசியில குறிப்பா வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு சோதனைகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை நல்லபடியாக சமாளித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பண தேவை என்பது தீரும். அதனால உங்களுடைய பிரச்சனைகள் என்பது பெரிய அளவுக்கு தீர்க்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் விளங்குகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு தினமாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால் உங்களுக்கு ஆதாயமும் விருத்தியும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பின் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப காரியங்கள்லாம் நிச்சயிக்கப்படுவதற்கான சூழலை தென்படுகிறது. திருமணம், நீண்ட நாள் திருமணம் நடக்கல, அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள், வீட்டில் சில சுப நிகழ்வுகள், மொத்தத்தில் நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய நல்ல செயல்கள், இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் நிதானமான போக்கை கையாள வேண்டும்.
பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான வெற்றிகளே ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் விளங்கும். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகளை நீங்க தவிர்க்க முடியாததாக அமையும். அதே நேரத்தில் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பலன்கள் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து சேராமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மனம் தளராமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வரும், மனக்குழப்பங்கள் வரும். தெய்வ நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். அதே மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு சில புதிய தொழில் முறைகள் ஆக்கப்பூர்வமாக அதை தொடங்குவதற்கு, அதை நடத்துவதற்கு அதுக்கான நல்ல சூழல்லாம் தென்படுகிறது. முக்கியமா குடும்பத்தில் நம்மிடமிருந்து மூத்தவர்களிடமிருந்து நமக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடியது வகையில் அந்த தினம் அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காலுக்கு தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்கால் மட்டும்தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் நல்ல சூழல் ஏற்படக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள், நல்ல திருப்பங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை உறுதியாக நம்பலாம்.